வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். இன்னைக்கு நம்ம சுண்டைக்காய் சாப்பிடுவதால் நம் உடலுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சுண்டைக்காயை ஆங்கிலத்துல டர்க்கி பெர்ரின்னு சொல்வாங்க. பொதுவா நம்ம காய்கறி லிஸ்ட்ல கூட இந்த சுண்டைக்காயை நம்ம சேர்க்க மாட்டோம். ஆனா இந்த சின்ன சுண்டைக்காயில அதிக அளவுல புரதச்சத்து, நார்ச்சத்து, வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, இரும்பு சத்து, கால்சியம், சோடியம், பொட்டாசியம் இப்படி சொல்லிக்கிட்டே போலாங்க. அவ்வளோ சத்துக்கள் இருக்கு. இந்த சுண்டைக்காய் சாப்பிடுவதால் நம் உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சீங்கன்னா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இந்த சுண்டைக்காயை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா வாய்ப்புண், வயிற்றுப்புண் குணமாகும். இதுல இருக்க குளோரோஜெனின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் குடல்ல ஏற்படக்கூடிய அல்சரை ஆற்றக்கூடியது. இந்த சுண்டைக்காயில அதிக அளவுல நார் சத்து இருப்பதால் இது செரிமான கோளாறை சீர் செய்ய உதவுது மற்றும் உடல் பருமனையும் குறைக்க உதவுது. இதுல இருக்க நார் சத்து மலச்சிக்கலை தடுக்க உதவுது மற்றும் மூலவியாதி உள்ளவர்கள் இதை உணவில் அடிக்கடி எடுத்துக்கொண்டால் மூல நோய் விரைவில் குணமாகும். இந்த சுண்டைக்காயில அதிக அளவு இரும்பு சத்து இருக்கு. அனீமியா என்று சொல்லப்படும் இரத்த சோகை இருப்பவர்கள் இந்த சுண்டைக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டால் ரொம்ப நல்லது. 100 கிராம் சுண்டைக்காயில் 22 மில்லி கிராம் இரும்பு சத்து இருக்கு. இந்த இரும்பு சத்து இரத்த சிகப்பணுக்கள் உற்பத்தியை அதிகரிக்க உதவுது. இரத்த சோகையால் ஏற்படும் தலை சுற்றல், உடல் சோர்வு இது அனைத்தும் இந்த சுண்டைக்காய் சாப்பிடுவதால் விரைவில் குணமாகும். சுண்டைக்காயில் உள்ள கிளைகோசைட் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இன்சுலினை சரியான அளவு உற்பத்தி செய்ய உதவுது. இதனால் இந்த சுண்டைக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டால் இரத்த சர்க்கரை அளவு கண்ட்ரோல்ல இருக்கும். பெண்களுக்கு இந்த சுண்டைக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமா மாதவிடாய் பிரச்சனை இருக்கிற பெண்கள் இந்த சுண்டைக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். பீரியட்ஸ் ரெகுலர் சைக்கிளில் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இந்த சுண்டைக்காயில் இருக்க வேதிப்பொருட்கள் ஹார்மோன்ஸ் சுரக்கிறத முறைப்படுத்த உதவுது. சுண்டைக்காய் சாப்பிட்டா வயிற்றுல இருக்க புழு, பூச்சி எல்லாமே அழிஞ்சிடும். அது மட்டும் இல்லைங்க, சுண்டைக்காய் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள், அதாவது நம்ம உடல்ல உள்ள கெட்ட வைரஸ், பாக்டீரியாக்களையும் அழிக்க உதவுது. நமக்கு காய்ச்சலோ அல்லது ஜலதோஷமோ இருக்கும்போது இந்த சுண்டைக்காயை உணவுல சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஃபீவரோ கோல்டோ சீக்கிரமாவே குணமாயிடும். இந்த சுண்டைக்காயில இருக்க வைட்டமின் சி ரத்தத்துல WBC, அதாவது ஒயிட் பிளட் செல்ஸ் என்று சொல்லக்கூடிய வெள்ளை அணுக்களை அதிகரிக்க உதவி செய்து. இதனால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த சுண்டைக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சுண்டைக்காயில இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம உடல்ல உள்ள டாக்ஸின்ஸ்னு சொல்லக்கூடிய நச்சுக்களை வெளியேற்ற உதவுது. முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம சிறுநீரகத்தை சுத்திகரிக்க உதவுது. இந்த சுண்டைக்காயில அதிக அளவுல எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, அதாவது தமிழ்ல அமினோ அமிலங்கள்னு சொல்வாங்க. இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் நம்ம உடல்ல உள்ள உள் உறுப்புகளை வலுப்பெற உதவி செய்யுது. முக்கியமா இருதய தசைகள் வலுப்பெற மற்றும் மற்ற உள்ளுறுப்புகளான லிவர், கிட்னி போன்ற முக்கிய உறுப்புகள் வலுப்பெற உதவி செய்து மற்றும் டிஷ்யூ ரிப்பேர், அதாவது செல்களை புதுப்பிக்க இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் உதவி செய்து. இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட் சுண்டைக்காயில அதிக அளவுல இருக்கு. இதனால இந்த சுண்டைக்காயை நம்ம குழந்தைங்களுக்கு அடிக்கடி சாப்பிட கொடுத்தோம்னா அவங்க உடல் வளர்ச்சிக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சுண்டைக்காயை பிரெக்னன்ட் லேடிஸ், அதாவது கர்ப்பமா இருக்கும் பெண்கள் தாராளமா சாப்பிடலாம். இதுல இருக்க அதிக அளவு அயன் சத்து கர்ப்பமா இருக்கும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததா லாக்டேட்டிங் மதர்ஸ், அதாவது தாய்ப்பாலூட்டும் பெண்களும் தங்கள் உணவுல இந்த சுண்டைக்காயை தாராளமா சேர்த்துக்கலாம். இந்த சுண்டைக்காய் தாய்ப்பால் உற்பத்தியை அதிகரிக்க உதவுது. நம்ம உடலுக்கு இவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய இந்த சுண்டைக்காயை அடிக்கடி உங்க உணவுல சேர்த்துக்கோங்க. ரொம்ப கூட வேணாங்க, வாரத்துக்கு 2 முறை அல்லது 1 முறை சாப்பிட்டாலே போதும். இப்ப நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், பச்சை சுண்டைக்காய் சாப்பிடுவது நல்லதா அல்லது காய்ந்த சுண்டைக்காய் சாப்பிடுவது நல்லதா அப்படின்னு. 2 சுண்டைக்காயுமே சாப்பிடலாம். 2 சுண்டைக்காயிலுமே சம அளவு சத்துக்கள் இருக்கு.
அதனால உங்களுக்கு எந்த சுண்டைக்காய் கிடைக்குதோ அவைலபிளா இருக்கோ நீங்க அதை வாங்கி சாப்பிடலாம். பச்சை சுண்டைக்காயா இருந்தா நீங்க புளிக்குழம்பு, காரக்குழம்பு இந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம். இதுவே காய்ந்த சுண்டைக்காயா இருந்தா நீங்க வத்த குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடலாம். அல்லது காய்ந்த சுண்டைக்காய நல்லெண்ணெயோ அல்லது நெய்லையோ நல்லா வறுத்து பொடி பண்ணி சாப்பாட்டோட கலந்து சாப்பிடலாம். அல்லது அந்த பொடியை மோர்லையும் நம்ம கலந்து குடிக்கலாம். இந்த சுண்டைக்காயோட கசப்பு போகிறதுக்கு தான் நம்ம நல்லெண்ணெய் அல்லது நெய்யில் இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். நீங்கள் கசப்பு சுவையை விரும்பி சாப்பிட்ற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த காய்ந்த சுண்டைக்காயை சமைக்க கூட தேவையில்லைங்க. ஒரு 2 காய்ந்த சுண்டைக்காயை எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட்டு தண்ணி நிறைய குடிச்சிங்கனாலே போதும். இந்த மாதிரி சுண்டைக்காயை நீங்கள் எப்படி வேணாலும் சாப்பிடலாம், ஆனால் சாப்பிடாம மட்டும் இருக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.